சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் உங்கள் இபி கார்டு தான். சரிங்களா? கடந்த ஒரு வருஷத்தில், அதாவது ஜனவரிலேருந்து டிசம்பர் இருக்கும், நீங்கள் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணிங்கன்றத ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8000 யூனிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு வருஷத்தில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து டிவைட் பை 6ஆக போடுங்க. அதாவது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பில் கட்டுறோம். ஒவ்வொரு ரெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 வாட்டி கட்டுறோம் ஒரு வருஷத்துக்கு. 8000 யூனிட்ஸை டிவைட் பை 6ஆக போட்டிங்கன்னா 1300 யூனிட்ஸ் வரும். சரிங்களா? 1300 யூனிட்ஸ் ஒரு மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அதை டிவைட் பை 60ஆக போடுங்க. 1300 டிவைட் பை 60ஆக போட்டிங்கன்னா 22 யூனிட்ஸ் வரும். 22 யூனிட்ஸ்க்கு நீங்கள் வந்து 5 கிலோவாட் சோலார் பேனல் போடணும். சரிங்களா? அது எப்படிப்பா 5 கிலோவாட் சோலார் பேனல் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா 1 கிலோவாட்டில் 4 யூனிட் தான் வரும். சரிங்களா? அப்போது 5 கிலோவாட் இன்ட்டு 4 யூனிட்ஸ் போட்டிங்கன்னா 20 யூனிட்ஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணலாம். இப்படி தான் ஈஸியாக கால்குலேட் பண்ணோம். இப்போ நம்ம சென்னை குரோம்பேட் பக்கத்தில் ஹஸ்தினாபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். என்னோட கஸ்டமர் மிஸ்டர் சஞ்சய் எனக்கு ஃபோன் பண்ணி நல்ல ஒரு ஆன்கிரிட் சிஸ்டம் பண்ணுனாரு. ஓகே சார் பண்ணிடலாம். பாலிகாப் இன்வெர்டர் 5 கிலோவாட் 3 ஃபேஸ் இன்வெர்டர் வச்சு வாரி பேனல் வச்சு நாங்கள் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கும் சோலார் பேனல் போடணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் போட்டு தருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சோலார் ரொம்ப பிடிக்குன்னா இங்கே தெரிஞ்சுக்கலாம் ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற பாயிண்ட் சோலார் பேனல். இந்த வீட்டுக்கு நான் வந்து வாரி பேனல் சூஸ் பண்ணேன். சொல்லவே வேணாம், த கிங் மேக்கர் இன் இந்தியா. பட் இந்த பேனலோட ரேட் இப்போ ரொம்ப ஏறிடுச்சு. இந்த பேனல் வாங்குறதுக்கு ஒரு ஃபாரின் மேனுஃபேக்சர் பேனலே வாங்கிடலாம். ஸோ இந்த பேனலோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 445 வாட் ஸ்பெக், மோனோ கிறிஸ்டைன் பர்க் வித் ஆஃப் கட். இனிமேட் நீங்கள் இந்த மாதிரி பேனல் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக அது மோனோ கிறிஸ்டைன் பேனலாக வாங்கிடுங்க. பாலி போகலாம், பட் சென்னைக்கு வந்து மோனோ பேனல் படிக்க ரொம்ப எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். பேனல் முடிகிற கண்டிஷன் வந்ததுனாக்கா இந்த மாதிரி எண்டு கிளாம் போடணும். இந்த எண்டு கிளாம் வந்து ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணனாக்கா இது வந்து வளைய ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் டைட்டோட நம்ம நிப்பாட்டணும். இதை மிட் கிளாம்ப் வந்து எதுக்காக போடுறோன்னாக்கா 2 பேனலும் சீரிஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல மிட் கிளாம்ப் போடணும். அப்போ தான் அது வந்து 2 பேனலையும் சீரிஸ் பண்ண முடியும். சாங்ஷன் லோடு கொடுத்துருப்பாங்க. அதாவது அது எங்கே கண்டுபிடிக்கணும்னா உங்களுடைய இபி கார்டு நம்பரை வச்சு நீங்கள் சாங்ஷன் லோடு செக் பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோவாட் லோடு இருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் 4 கிலோவாட் பேனல் இருக்கும் போட்டிருக்கோம். 5 கிலோவாட் லோடு இருந்ததுன்னா 5 கிலோவாட் பேனல் போடக்கூடாது. சரிங்களா? இது ஒரு ரூல்ஸாகவே இருக்குது. ஒரு வேளை உங்ககிட்ட சாங்ஷன் லோடு அவ்வளோ இல்லைன்னா சாங்ஷன் லோட இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேனல் போடுங்க. ஆக்ஷன். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரோடைய லெக் பார்த்தீங்கன்னா 150 mm இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1.5 அடி நம்ம கணக்கு பண்ணி போடணும். ஸோ இந்த ஃபவுண்டேஷனுடைய லெக் பார்த்தீங்கன்னா 150 mm இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து ஈவனாக 150 வைக்கிறோம், இந்த பக்கமும் நம்ம ஈவனாக 150 வைக்கிறோம். ஸோ டோட்டலாக நம்ம ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1.5 அடி அதாவது 45 சென்டி வச்சுட்டு இதனுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நம்ம 2 அடி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ 60 சென்டி நம்ம கொடுக்குறோம். இப்படி நம்ம பண்ணும்போது இதுக்கு கூடுதலான சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற பாயிண்ட், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கவங்க பேனல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா நார்த்லேருந்து சவுத்தை பார்த்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணோம். சரிங்களா? ஏன் கிடைச்சிக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து 6 மாதத்துக்கு சூரியன் வந்து இங்கே உதிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஸ்தமமாகும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்த 6 மாதத்துக்கு இந்த இடத்துல உதிச்சு அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா இதுக்கு பின்னாடி சூரியன் அஸ்தமாகும். ஸோ ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் இந்த மாதிரி சூரியன் அதோட டைரக்ஷனை மாற்றிக்கினே இருக்கும். ஸோ நார்த் டு சவுத் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே சூரிய வெளிச்சம் இந்த பேனல் மேலே விழும். உங்களுக்கு த்ரூ த இயர் எஃபிஷியன்சி பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒயரிங். இந்த வீட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ண ஒயரோட பிராண்டு பார்த்தீங்கன்னா பாலிகாப் யூஸ் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப ஒரு நல்ல பிராண்டு. ஏன்னா நம்ம வந்து கரண்ட் உற்பத்தி பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி இடத்துல வந்து நல்ல பிராண்டடான ஒயர் தான் போடணும். இதில் கூட நீங்கள் குவாலிட்டி பார்க்கணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த ப்ராஜெக்டோட ஹீரோ தான், அதாவது பாலிகாப் ஆன் கிரிட் இன்வெர்டர் தான் அப்படி சொன்னேன். சரிங்களா? இப்போ இந்த இன்வெர்டர் தான் நான் உங்களுக்கு கிளியராக டிஸ்கிரிப்ஷனாக உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். இந்த இன்வெர்ட்டரோட பேர் பார்த்தீங்கன்னா 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் வித் 3 ஃபேஸ். இந்த 3 ஃபேஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் வீடு 3 ஃபேஸாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் போட்டே ஆகணும். சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் போடாதீங்க. சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் போடுறதா இருந்தால் உங்கள் வீட்டில் சிங்கிள் ஃபேஸுக்கு மட்டும் தான் ஃபீட் பண்ணுமே தவிர 3 ஃபேஸில் ஃபீட் பண்ணாது. அதே நீங்கள் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் போட்டிங்கன்னா 3 ஃபேஸில் ஃபீட் பண்ணும். அதனால நீங்கள் மினிமம் 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா கம்பெனிக்காரங்க எப்பவுமே மினிமம் 5 கிலோவாட்லேருந்து 3 ஃபேஸ் அபவ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பாலிகாப் இன்வெர்ட்டர் வித் 3 ஃபேஸ். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டரோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் தராங்க. இல்லை உங்களுக்கு 10 இயர்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டி நீங்கள் 10 இயர்ஸ்க்கும் வாங்கிக்கலாம்.
5 கிலோவாட் இன்வெர்டர்னு சொன்ன பாத்தீங்களா, இதுல 5000 வாட்ஸ் பேனல் இருக்கும் போடலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி பாலிகேப் இந்தியன் மேனுஃபேக்சர்ல தி பெஸ்ட் இன்வெர்டர் சரிங்களா. கஸ்டமரும் எனக்கு ரொம்ப பெஸ்ட் இன்வெர்டர் கொடுங்கனால நான் பாலிகேப் போயிட்டேன். இந்த இன்வெர்டர் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிடுறேன். காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி இருக்கும் சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற அந்த மின்சாரம் இந்த இன்வெர்டர் மூலமா உங்க வீட்டுக்கு டிசி டு ஏசியா கன்வெர்ட் ஆகி உங்க வீட்டுல பவர் சப்ளை பண்ணும். எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை உங்களோட லோடு வந்து பேனலுக்கும் அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது 5000 வாட்ஸுக்கு மேல இருந்ததுன்னா இது ஈபிலிருந்து புல் பண்ணிக்கும் இந்த இன்வெர்டர். அதே மாதிரி 5000 வாட்ஸ்க்கு கீழே உங்க லோடா இருந்ததுன்னா இந்த இன்வெர்டர் மீதி உள்ள கரண்ட்டை ஈபி காமிச்சிரும். ஈபி சைடுல உங்க கிரெடிட் வச்சுப்பாங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போறது, இப்போ சோலார் பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஈபி சைடில் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து அவங்க வந்து 8800 சார்ஜ் பண்ணுறாங்க. நெட் மீட்டருக்காக நம்ம 8800 ரூபாய் பே பண்ண உடனே அவங்க இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. 2 டேஸில் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து நெட் மீட்டர் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ சென்னை வாசிகளுக்கு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்குள்ள நெட் மீட்டர் வந்துடும். நெட் மீட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சோலார் ப்ரொடக்ஷன் உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நெட் மீட்டர் டாக்குமெண்டேஷன் எப்பவுமே சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வரும்போது பேனல் இல்லைன்னா அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் ஃபெயில்டுன்னு போட்டு போயிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. சார் நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் ப்ரொஃபஷனலாக இன்ஸ்டால் பண்ணும் சோலார் பேனலை. இதே மாதிரி சோலார் பேனல் உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் போட்டு தருவாங்க. அதே மாதிரி சோலார் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.